வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஒரு 12 வோல்ட்டில் யூஸ் பண்ணுற சப்வூஃபர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டு வந்து 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். அந்த போர்டு நம்ம 2 போர்டு வச்சுருக்கோம். அந்த 2 போர்டில் வந்து கனெக்ஷன் டீட்டெயில் பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு போர்டு வந்து கிரியேட்டிவ் போர்டு வந்து, இன்னொரு போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஷான் கம்பெனியில் உள்ள போர்டு தான் வச்சுருக்கோம். ஆனால் சர்க்யூட்டு பார்த்தோன்னா ரெண்டுமே ஒரே சர்க்யூட் தான், எதுவுமே சேஞ்சு கிடையாது. இந்த ஐஸுக்கு என்ன போட்டிருக்காங்களோ அதுதான் இது. வந்து இந்த ஐஸ் வந்து LM324 ஐஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த போர்டு வந்து 12 வோல்ட் ஆப்ரேட் ஆகிற இது சப்வூஃபர் போர்டு. இந்த போர்டு கனெக்ஷன் டீட்டெயில்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து விரிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிரியேட்டிவ் போர்டை பார்த்துக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க வந்து பிசிபி வந்து நல்லா குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பிசிபி தான். ரெசிஸ்டன்ஸு காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான இது தான். நம்ம பேக் சைடு திருப்பி போகும்போது பேக் சைடு பார்த்திங்கன்னா பிரிண்ட் வந்து நல்ல சர்க்யூட் பிரிண்ட் வந்து நல்லா தான் இருக்குது. நல்ல தரமான பிரிண்ட் தான் போட்டிருக்காங்க. கனெக்ஷன் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 12 வோல்ட்டு கொடுக்கணும். இதில் வந்து ஜீனு போட்டு வந்து கிரவுண்டு கொடுக்கணும். இந்த இது ஆடியோ வந்து அவுட்டு கொடுக்கணும். இந்த இடத்துல அதுக்கு கிரவுண்டு நம்ம ஆடியோ அவுட் கொடுத்து, இந்த ப்ரீசெட் பக்கத்தில் வருது இதான் ஆடியோ இன்னும் எடுக்கிறது. ஐபின்னு போட்டுக்கிறது தான் ஆடியோ இன்னும் எடுக்கணும். இந்த போர்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஷான் கம்பெனியில் யூஸ் பண்ணுற போர்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதேமாரி பிசிபியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். பிசிபி நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. சர்க்யூட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் சர்க்யூட்டு தான். போர்டு மட்டும்தான் வேறு கம்பெனி பிராண்டட் மட்டும் மாற்றிருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஒன்று தான். அதே கனெக்ஷன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். இந்த இடத்துல வந்து கிரவுண்டு 12 வோல்ட்டு நம்ம வந்து ஆடியோ அவுட்டு கொடுக்குற இடம். இது போர்டு கொஞ்சம் டெஸ்ட்டாக இருக்கிறது என்ன காரணம்னா, இது வீடியோ ஏற்கனவே போர்டுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். சரி, திடீர்னு இந்த போர்டு வந்து வேறு ஒரு வேன் செட்டில் மாட்டி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணிட்டேன். அதனால் வந்து அப்படியே எடுத்து உங்களுக்கு காட்டிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் மாட்டி விட்டலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். சர்க்யூட் வந்து பார்த்தா எல்லாம் ஒன்று தான். அதே மாதிரி தான் ஐபின்னு போட்டுக்கிற இடத்துல நீங்கள் வந்து இன்னும் யூஎஸ்பிக்கு வர வந்து லைன் கொடுத்துக்கணும். இந்த போர்டு தான். ரெண்டும் சேம் சர்க்யூட்டு தான், ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. போட்டிருக்க காம்பனன்ட்ஸும் ஒரே சேம் தான் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து போட்டிருக்க வந்து ஃபிஎஃப் வந்து வேறு, இந்த இடத்துல வேறு போட்டிருக்காங்க. நம்பர் எல்லாம் ஒரே ஒன்று தான் போட்டிருக்காங்க. சின்ன சின்ன இதை மட்டும் வேல்யூ மட்டும் மாற்றி போட்டிருக்காங்க அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஒரு செட்டில் வந்து வேன் செட்டில் வந்து மாட்ட போகிறோம். எஃபைட்டு நம்மளுக்கு ஹார்ட் பேஸ் வேணும்னா இந்த 2 போர்டை யூஸ் பண்ணுங்கள். ஹார்டாக இருக்கிற பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து வேணும்னு நினைக்கிறவங்க இந்த போர்டு யூஸ் பண்ண ஹார்டாக வரும் பேஸு. எதுக்குன்னா சில பேர் வந்து சாஃப்ட் பேஸ் வர ரொம்ப ஹார்டாக கேட்பாங்க. அதுக்கு வந்து இந்த போர்டெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாக கேட்கும். அதிகமாக வேனில் போட்டு பாருங்கள். இந்த போர்டு வந்து நல்லாயிருக்கும். வேனில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு. வேன்லெல்லாம் போட்டிங்கன்னா உள்ளே உட்காந்தா ஹார்டாக இருக்கும், நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் விரும்பி எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு இந்த மாதிரி போர்டு வந்து 12 வோல்ட் ஆப்ரேட்டர் போர்டு வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் இருக்கும். இப்போ நானும் அதுதான் ட்ரை பண்ண போகிறோம். ரெண்டுமே ஒரே சர்க்யூட்டு தான். இந்த போர்டை போட்டாலும் போடுவோம், இல்லை இந்த போர்டை போட்டாலும் போடுவோம். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க, இதில் போட்டிருக்க காம்பனன்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்க 100K போட்டிருக்காங்க. அதேமாதிரி இங்கேயும் 100K தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து 6.2ன்னு நினைக்கிறேன். 6.2 அந்த இதுதான் ரெசிஸ்டன்ஸ்னு நினைக்கிறேன். அதில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் அப்படி இதுலேயும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 போட்டிருக்காங்க, அதேமாதிரி போட்டிருக்காங்க. இதில் இந்த போர்டில் என்ன இருக்கோ அதை தான் இதுலேயும் போட்டிருக்காங்க. அதனால் சர்க்யூட் ஒரே சர்க்யூட்டு தான். நீங்கள் எந்த போர்டு வாங்கினாலும் ஒரே சர்க்யூட் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த ஃபிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஎஃப் வந்து மாறும். அதேமாதிரி இதில் வேறு ஃபிஎஃப் போட்டிருக்காங்க. ஆனால் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு 2 போர்டையும் செட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம். ஆக்சுவலாக அந்த வீடியோ போட முடியாது. ஆனால் செட்டு வந்து ரீவொர்க்கு தான் வந்திருக்கு. வேன் செட்டு சப்பு பேஸ் இது மட்டும் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு அதிகமாக வைக்கணுங்கிறதுக்காக இந்த போர்டை போடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதேமாரி அடுத்த செட்டு இன்னொரு செட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோட வீடியோவும் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். பார்த்துட்டு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. எதாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.